வயசானவர் மேல வண்டி ஏத்தி கொண்டுட்டானா? சண்முகம் போலீஸ்ல சேர்ந்துட்டான். ஆனா நீ சண்முகம் சந்தோஷமா தானே கிளம்பி போனான். எப்படிப்பா அவனால சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க அண்ணனை கூட்டிட்டு வர துப்பு இல்ல. டேய், துப்பு இல்லாம இல்லடி. இப்ப நினைச்சா கூட அவனை கூட்டிட்டு வந்துருவேன். அப்பம் பேச்ச மதிக்காத புள்ள இருந்தா என்ன போனா தாண்டி விட்டு வச்சிருக்கேன். சும்மா இந்த கதையெல்லாம் அளக்காதீங்க. சுப்பிரமணிய இப்படியே விட்டா அவன் வாழ்க்கையே வீணாயிடும்பா. இந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும். அப்பதான் பழசெல்லாம் மறந்து அவன் வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா அண்ணா, அந்த தென்காசி பொண்ணை பத்தி சொன்னேனே, என்னென்னாச்சு? கல்யாணமா? ஏன் கல்யாணமான்னு கேக்குறீங்க? என்ன வாசு, அன்னைக்கே அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, இப்ப போய் அவன் கல்யாணத்தை பத்தி பேசினா ஒத்து போக போறான்? நாம தானே சொல்லி சம்மதிக்க வைக்கணும். அது இல்லப்பா, இந்த விபத்துல இறந்து போனாரு அவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில தான் கல்யாணமா. இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணோட கல்யாணமே தன்னால தான் நின்று போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போய் அவன் கல்யாணத்தை பத்தி பேசினா நல்லா இருக்குமா சொல்லு? அந்த கல்யாணம் எப்படியும் கண்டிப்பா நடந்துரும். இதை ஏன் சொல்றேன்னா, துக்கம் நடந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா நடந்துரும். ஏன்னா முகூர்த்த நாள் குறிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. அதனால கண்டிப்பா நடந்துரும். நாம கல்யாணத்தை என்ன இப்பவே நடத்த போறோம்? நாம போய் பொண்ணை பார்க்கணும். பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க மாப்பிள்ளை வீட்டை வந்து பார்க்கணும். அவங்க தேதியை சொல்லி அந்த தேதி நமக்கு ஒத்து வரணும். இப்படி எவ்வளவோ சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல. அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்பா. ஒரு 8 பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சிடும். யாரும் உங்க கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி சம்மதிக்க சொல்லல. உங்க முழு சம்மதத்தோட தான் நடக்கணும். புரியுதா? அது சரி. என்ன அவ்வளவு இழுத்துக்கிட்டு? சரின்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சுப்பிரமணியில சரின்னு சொல்லணும். அதெல்லாம் முடியாதுப்பா. என்னப்பா? ஏன்பா சுப்பிரமணியம், என்ன அப்படி முடியாதுன்னு டக்குன்னு சொல்லிட்ட? ஒரு சம்பந்தம் பேசி முடிக்கிறதுன்னா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு முடியாதுன்னு 4 எழுத்துல சொல்லிட்டா அதனால நம்ம தலையெழுத்து என்ன மாறிடவா போகுது? அந்த பொண்ணு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு போய் வாழத்தான் போறா. ஆனா நீ அதே அப்பளக்கட்டு, மளிகை கடை, எம்ஐடி இதைத்தான் வச்சு கட்டிக்கிட்டு அழணும். கட்டிக்கிற பொண்ணுகிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வசதியா வாழ சொல்றீங்களா? சரி வேணாம்ப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிற நேரம் உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு வசதி ஏற்படலாம் இல்லையா? நான் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிற நேரத்துல ஏன் ராசி அவங்க வசதியை புடுங்கிடுச்சுன்னா? ஏன்பா இப்படி எல்லாம் உன்னை பத்தியே தாழ்வா நினைச்சு பேசிட்டு இருக்கிற? அப்படி என்னப்பா ஆச்சு உன் ராசிக்கு? இந்த பார், ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு நினைச்சு அத பத்தியே பேசிட்டு இருக்காதப்பா. நான் எதுவும் பேசல. நீங்களும் கல்யாணம் சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம். இப்பதான் சண்முகம் வேலை விஷயம் முடிஞ்சிருக்கு. இனி அண்ணன் வாழ்க்கை இருக்கு. அண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும். முதல்ல அதெல்லாம் முடியட்டும். முதல்ல உன் வாழ்க்கையை பார்ப்பா. இதுதான் மாமா என் வாழ்க்கை. அவன் சொல்றதும் சரிதான். முதல்ல ஜானகியை கூட்டிட்டு வந்து வீட்டுல வாழ வைக்கிற வழியை பாருங்க. ஏன் சொல்றேன்னா, பொண்ணை கொடுக்கறவங்க மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்டாட்டி வாழா வெட்டியா இருக்கிறாளேன்னு சொல்லி தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன். நம்ம பொண்ணை மட்டும் அவங்க எப்படி வாழ வைப்பாங்கன்னு பயப்படுவாங்க இல்லையா? அண்ணா, யோசிச்சு முடிவெடுங்கண்ணா. அதுக்காக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தாமதப்படுத்துறாதீங்கண்ணா. நான் வரேண்ணா. மா, இந்த இதை கொண்டு போய் உள்ள வை. என்னப்பா அது? பெரியப்பாடு போட்டோ கொண்டு போய் பத்திரமா வை. அம்மா கேட்டானா மாமா பஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லு. சரிப்பா. வா மச்சான். அக்கா, பெரியப்பாவோட போட்டோ எங்க மாட்டுறதுக்கா? எதுக்கிட்ட இந்த போட்டோ? மாலை மாட்டி விளக்கேத்தி வைக்கிறதுக்கா? எங்க அப்பா உயிரோட இல்லன்னு ஞாபகப்படுத்துறதுக்கா? எடுத்துட்டு போடி அக்கா, எடுத்துட்டு போடி அக்கா. பெரியப்பா வேணி இப்படிதான்க்கா பார்க்க முடியும். ஏ,
அவர் முகம் எங்க மனசுல இருந்து மறைஞ்சு போயிடுமா என்ன? பார்த்து பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அவர் எங்க மனசுல எப்போ வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. அதை எந்த சாமியாலும் சாகடிக்க முடியாது. எடுத்துட்டு போ அக்கா, எடுத்துட்டு போடி. ஏமா உன்னை யார் இங்க இதை எடுத்துட்டு வர சொன்னது? போ. இளவரசி, நீ அழாம இருந்தப்போ உன் மனசுல இருக்க துக்கத்தெல்லாம் அழுது தீர்த்துன்னு சொன்னவனா, இப்ப நான் தான் நீ அழாதான்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த அவர் வீட்டு இல்லைங்கிறதுக்காக நீ தைரியமா செஞ்சிருக்கியா? இல்ல இல்ல. நீங்க பாரு இளவரசி, உங்க அப்பா உங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்தவர். நீங்க இப்படி வருத்தப்படுறதும் அழறதும் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் இப்ப இங்க இல்லைங்கிறனால தானே அழற. சோ அவருக்கு பிடிக்காத செய்யற. உங்க அப்பாவோட போட்டோ காமிச்சப்போ அவர் உயிரோட தான் இருக்காரு, இறந்து போல நீ தானே சொன்ன. வாழ்ந்துகிட்டு இருக்கவருக்காக அழறது தப்பு இல்லையா? உண்மையிலேயே சாவை பார்த்து நம்ம ஏன் அழறோம் தெரியுமா? இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க, நான் மட்டும் சாகவே மாட்டோம், இந்த உலகத்தில் நிரந்தரமா இருப்போங்கிற எண்ணத்தினால தான். முன்னையோ பின்னையோ ஒரு நாள் எல்லாரும் செத்து தான் ஆகணும். உண்மையை சொல்ல போனா இறந்து போன ஆத்மாக்கள் தான் நம்ம பார்த்து அழணும். இன்னும் இப்படிப்பட்ட உலகத்துல எல்லாம் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே என்ன? குட், போ. கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவும் லீலாவையும் நீ தான் சமாதானப்படுத்தணும். உனக்கு இனிமே தான் கடமைகள் நிறைய இருக்கு. ஒரே ஆளா இருந்து எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோம்னு வருத்தமே படாத. உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், சரியா? கல்யாணம் முடிஞ்சப்புறம் மண்டபத்தில் எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னம்மா அது? பண்ணுடான்னா பண்ண போறேன், இதுக்கு போய் இப்படிலாம் பேசிட்டு. இளவரசி, அப்பா ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி? கல்யாணம், பணம், இந்த செலவெல்லாம் பத்தி. மண்டப செலவுக்காக பணம் வச்சிருந்தாரு. அந்த பணம் தனியா தான் வச்சிருந்தாரு. கோயிலுக்கு போகும்போது கையில வச்சிருந்தாருன்னா அப்ப அந்த பணத்தை யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருந்ததா ஏதாவது? என்கிட்ட சொல்லிருப்பாரு. சொல்லலையே. அம்மா கிட்ட, லீலா கிட்ட ஏதாவது? லீலா சின்ன பொண்ணு, அம்மாக்கு எதுவும் தெரியாதுன்னு எதுவுமே என்கிட்ட தான் எப்பவுமே சொல்லுவாரு. அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இளவரசி? ஆமா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல எடுத்துட்டு போயிட்டானா? சரி விடு, எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். என் கடைசி கை காசு தீர்ற வரைக்கும் நான் எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. நீ அம்மா வெளியில சமாதானப்படுத்தி அவங்களை சாப்பிடுவே. யாரும் அழக்கூடாது, சரியா? நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். இல்ல தம்பி, யார் சொல்லியுமே அடக்காத அழுகிய நீ என்ன சொல்லிட அடக்கணா? அதான் கார்த்திகேயன்கிறது. கார்த்திகேயனோட மந்திரத்துக்கு அடங்காதவங்க யார் இருக்காங்க? சார் என்னப்பா மேல கோஷ்டி? ஏப்பா கல்யாணமே நடக்கல, அப்புறம் என்ன மேல கோஷ்டி? சார் முகூர்த்தத்துக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு வெளியூர்ல இருந்து கூட்டிகிட்டு வந்தேன் சார். பார், நான் உன்னதான் வாசிக்க சொன்னேன். அதுக்கு நீ வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வருவியா இல்ல வெளிநாட்டுல இருந்து ஆள் கூட்டிட்டு வரியாங்கிறது எனக்கு வேண்டாத விஷயம். பேசின தொகை கூட வேண்டாம், ஏதாவது பார்த்து கொடுங்க. என்னையா தொல்லையா போச்சு? வாசிக்காத வாத்தியத்துக்கு நான் எப்படியா காசு கொடுக்கறது? எல்லாரும் இதை நம்பி தான் பொழப்பு நடத்துறோம். பணம் இல்லைன்னா எப்படி சார்? பேசாம இரியா தருவாரு. யார் காசா யார் கொடுக்கறது? டேய், நான் உங்க அப்பன்டா. அதான் எங்க அம்மா பண்ண பெரிய தப்பு. என்கிட்ட 10 காசு கிடையாது. ஏடிஎம்ல இருந்து எடுத்து கூடேண்டா. என்னம்மா நீயும் மாமா? டேய், நாம தான் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் வச்சு கொடுறா. 1000 ரூபாய் என்கிட்ட இல்லப்பா. சரி, ஒரு 900 ரூபாய் கொடு, அந்த ஆள்கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன்.
கொடுக்கறதுக்கு யாரும் வந்துடாதீங்க, சமாளிக்கிறதுக்கு மட்டும் வந்துருங்க. குடுறா. எல்லாம் தலையெழுத்து. மா வாமா சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம்? வா லீலா, எந்திரி, போய் மூஞ்சி கழுவு. வாமா. கொடுக்கும்போதே அந்த கிழமை வயிற்றுச்சலோடு கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதான் செலவு இப்படி கிழியுது. சுடுகாட்டுல இருந்து நேரா வீட்டுக்கு போயிருக்கணும். இங்க வந்ததுதான் தப்பு. மாமா தண்ணி கேட்டுட்டு மேல வந்துட்டீங்களே, இந்தாங்க. கீழே போய் அக்கா பெருமையா நல்லா கவனி. சரி மாமா. மனுஷன் நிம்மதியா கோவம் கூட பட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லவனா இருக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. எங்க மாமனாலாம் எப்படி வாழ்க்கை பூரா நல்லவனா இருந்தான்? ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏடிஎம் போகலையா? ஏன்பா அவங்க விட்டால் நீங்க விட மாட்டீங்களா? மேலக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. தாலியா இந்த கட்டில ஏன்பா இதெல்லாம் கொண்டாந்து தலையில போடுறீங்க? அந்த செத்து போனாலும் கூட குடும்பமே சேர்ந்து செத்து போச்சா? கொஞ்சம் அங்க அனுப்புங்களேன். அத நான் எப்படிப்பா சொல்றது? நீ வேணா போய் சொல்லு. பழி வாங்குறாங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா. இந்த நேரத்துல நீ உதவலன்னா இந்த குடும்பத்துக்கு வேற யாரு தான்ப்பா உதவ? எனக்கு விதி இல்லப்பா, ஆளை விடுங்க. போதும் சார் சார் போயிட்டான் சார். சார் என்ன பண்றது? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது கூட போயிட்டு வாங்க, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலன்னு எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனாங்க. போயிட்டு வரதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை சார். 2 பொண்ணுகளையும் கரையேற்றுற வரைக்குமாவது ஆண்டவன் கருணை காமிச்சிருக்கலாம். தாங்கவே முடியல சார். அவர் என்ன மாப்பிள்ளாவே பார்க்கல சார், சொந்த மகனா பார்த்தார். அதனாலதான் என்னவோ அவருக்கு நானே கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்றது? கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளை முறுக்கு காட்டாம எல்லாத்தையும் இறங்கி முன்னணி செய்றீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் சார். சுப்பு, அந்த பணத்தை எடு. சார் இதெல்லாம் இருக்கு சார். இல்ல வச்சுக்குங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல செலவு பண்ணதா சுப்பு சொன்னா. பரவாயில்ல வச்சுக்குங்க, பாத்துக்கலாம். என்ன பணம் என்ன செலவு பண்ணி என்ன சார்? இன்னைக்கு அவர் இல்லையே. கடைசி காசு வரைக்கும் செலவு பண்ண சார். ஆனா இன்னும் கடன் தேரல. அந்த நல்ல மனுஷனுக்காக நான் தானே சார் பண்ணி ஆகணும். ஏதோ கடவுள் குரூபத்துல கால்வாசி பிரச்சனை முடிச்சு வச்சுட்டாரு. மீதி பிரச்சனை இருக்கு, அதையும் முடிக்கணும் சார். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். இருங்க சார். எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு? ஒரு 10,000 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சார். சூப்பர். வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க. ஐயோ, அனாவசியமா நான் யார்ட்டையும் பணம் கேட்க மாட்டேன் சார். மற்றவங்களை தொந்தரவு பண்ணது எனக்கு பிடிக்காது. அப்படி சொல்லாதீங்க. உங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக தான் சொல்றேன். இன்னும் அந்நியமா நினைக்காதீங்க. நான் போய் இளவரசியை பார்த்துட்டு வரேன். சரி சார். யோ இங்க வாயா. உனக்கு எவ்வளோயா? அப்பதான் 900 ரூபாய் வாங்கி தரேன்னு சொன்னாரு. 900 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. இந்தா 500 ரூபா இருக்கு, வச்சுக்கோ. என்ன சார் இது? அவ்வளோதான், கிளம்பு, பேசாத. ஓ திருடனை தேடி எப்படிலாம் காசு வருது பாரு. அவ நம்ம பிள்ளையாச்சே. அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு. ஏயா கண்ணாயிரம் ஐயா, நான் இல்லாத போது ஸ்டேஷன்ல என்ன நடக்குன்னு என்கிட்ட கரெக்டா சொல்றியா? சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். என்னத்த சொன்ன? நீ தான் வாழை பிடிச்சிட்டு என் பின்னாடி அலையிறிய, அப்புறம் எப்படி சொல்லுவேன்? ஸ்டேஷனுக்கு போன உடனே விசாரிச்சுக்குவேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அப்படி ஒன்றும் முக்கியமானது நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏன்யா, முக்கியமா ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமா ஐயா, என் அண்ணன் பையன் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான்ல. அது ஆக்சிடென்ட் கேஸுங்க. நீ சொல்றது நடந்த உண்மைய, நான் சொல்றது கேஸ மாத்தி எழுதுறது. பையன் ரொம்ப நல்ல பையங்க, பாவங்க. அப்போ நான் என்ன நாசக்காரனா? இல்லையா, சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ எதுக்கு கொலை கேஸா மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் யாரியா? இன்ஸ்பெக்டருங்க. அவனுக்கு யாரியா? அவனுக்கு சித்தப்பாங்க. அவங்க அப்பனுக்கு தம்பி. தம்பி. நடந்தது என்ன? கொலைங்க. சாரிங்க, ஆக்சிடென்ட்டுங்க. அப்ப அவன் எங்க வந்திருக்கணும்? என்கிட்ட தானே வந்திருக்கணும். முடிவு பண்ணிட்டீங்களாயா? சாரிங்க, உங்ககிட்ட தான் வந்திருக்கணும். வள்ளியே, வந்து நீ தான் காப்பாற்றணும். என் காலை பிடிக்கலையே. ஆக்சிடென்ட் ஆன உடனே அட்லீஸ்ட் ஒரு போன் கூட எனக்கு பண்ணலையே. ஆமா, பண்ணிருக்கணையா? அதான் நான் இல்லாதப்போ ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு கேட்டேன். புரியுதா?
யோ இதுவே என் லிமிட்ல நடந்திருந்தா அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்பேன். என் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஆக்சிடென்ட்டை கொலை கேஸா மாத்திருக்க மாட்டேன். நான் யாரு? சித்தப்பாங்க. யோ பதவியை கேட்டேன். இன்ஸ்பெக்டருங்க. அது இவன் சாவ மாட்டேங்கிறானே. ஏயா ஐயா, அந்த கேஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்னு உனக்கு ஏதாவது டீடைல் தெரியுமா? ஐயா எனக்கு எப்படிங்க தெரியும்? நானே வால் மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஓஹோ, எங்க டைலாக் எங்களுக்கே சொல்றீங்களா? ஆஹா, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நாள் தனியா வச்சுக்கிற கச்சேரி. கண்ணாயிரம். என்னங்கய்யா? இந்த கேஸை டீல் பண்ற ஷாமை சந்திக்கணுமே, எங்க பார்க்கலாம்? சந்திக்கலாம் ஐயா. ஐயா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அங்க போயிட்டு இருக்காருயா. ஐயா அங்க பாருங்க, லெஃப்ட்ல திரும்புறாருல. யோ டிரைவர், அந்தால அப்படியே அமுக்கு. அவுக்கியா என்னையா திடீர்னு இப்படி வார்த்தை விட்ட? என்ன சார், இப்படியே கொண்டு வந்து வண்டியை நிறுத்துவாங்க. ஏய் ஹரியோட எத்தனை வருஷமா நீ வண்டி ஓட்டுற? விடியா, எல்லாம் நம்ம இடம் தானே. என்ன சார், போலீஸ்கார மேல எத்தனை அடிப்படாது இருக்குமா? என்ன சார் சொல்றீங்க? யோ, உன்னை விட பெரிய அதிகாரிக்காக விட்டு கொடுக்க கூடாதா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதான் சார் என் குணம். சரி, அதான் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. டியூட்டி முடிச்சுட்டு தான் போறியா? ஆமா சார், டியூட்டி முடிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன் சார். எங்கேயாவது உட்காந்து பேசலாமா சாப்பிட்டுக்கிட்டே? உங்க டியூட்டி முடிஞ்சதா சார்? முடிச்சா போச்சு. என்ன பெரிய டியூட்டி? எனக்காகவா சார்? ஆமா, பின்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? சாரி சார், உங்க டியூட்டியை விட நாம உட்காந்து பேசுறது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை சார். வேணும்னா உங்க டியூட்டியை முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வாங்க சார், அங்க பேச. அதுவும் சரிதான். அப்புறம் வேற என்ன விசேஷம்? எதுவும் இல்லை சார், எப்பவும் போலதான். ஷாம், அந்த சிமெண்ட் லோடு வண்டி மோதி ஒரு பெரியவர் செத்துட்டாரு. அந்த கேஸை நீ தான் டீல் பண்றியா? ஆமா சார், நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாவையா, குடும்பஸ்தன். அந்த ஆள் பொண்ணு கூட கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு இல்ல? ஆமா சார். யோ, இதெல்லாம் சாதாரண கேஸா டீல் பண்ண கூடாதியா? அவனை கொலை கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஏன் சார், அவன் உங்களுக்கு ஆகாதாளா? என்ன அப்படி கேட்ட? இல்ல, எவ்வளவு கேஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு கேஸை பத்தி அவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, அதனாலதான் கேட்டேன். இல்லையா, பத்திரிகையில அடுத்த நாள் கல்யாணம் வச்சு அவங்க அப்பா போயிட்டான்னு அந்த டென்ஷன்ல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஓ, அதனாலதான் கேட்டீங்களா சார்? பொறுப்பு இல்லாம வண்டியை ஓட்டி ஒரு குடும்பத்தை சதைக்கிறவனை நாம தான் தண்டிக்கணும். ஆனா சட்டப்படி அது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் தான் சார். கிளியர் ஆக்சிடென்ட் கேஸ். இருக்கட்டும், அது நமக்கு தானே தெரியும். இடிச்சவனுக்கு மோட்டிவேஷன் இருக்கு, முன்விரோதம் இருக்குன்னு சொல்லி கேஸ் ஜோடனை பண்ணி உள்ள தள்ளிடுவோம். என்ன நம்ம நினைச்சா மாத்த முடியாதா? முடியும் சார். அப்ப மாத்திர வேண்டியது தானே. இத பாரு, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா சட்டத்தை கொஞ்சம் வளைக்கிறதுல தப்பே கிடையாது. இத பார்ஷா, ஒரு தடவை அந்த குடும்பத்தை போய் பார், அவங்க படுற கஷ்டங்களை போய் பார். அவங்களுக்காவது நீ பண்ணிதானே ஆகணும். இப்படி பொறுப்புள்ள டிரைவர் தூக்கி உள்ள போனையா, அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகாது, பல உயிர்கள் காப்பாற்றப்படும். அப்பதானே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். வெரி குட். அப்ப ஆக வேண்டியதை பாரு. ஷாம், எந்த நேரமும் நீ என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க சார். ஷாம், அந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு நாம செய்யற உண்மையான அஞ்சலி. ஓகே, அப்ப நான் கிளம்புமா? டியூட்டி இல்லாத நேரத்துல நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். நான் கிளம்பட்டுமா? கண்டிப்பா சார். என்ன மேன், தொப்பைய குறை மேன். ஓகே சார். டிரைவர், வண்டி எடு. அக்கா, எப்பவுமே தீபா இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் அடம் ரொம்ப அடம் பிடிப்பா. அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா. அக்கா, பயப்படாதீங்கக்கா, சாமி உங்களுக்கு துணையா இருக்கும். சரி, நீ நல்லா படி. அம்மா அப்பா சொல்ற பிச்சை கேளு, சரியா? சரிக்கா. அக்கா, என்ன புதுசா அக்கான்னு கூப்பிடுற? இனிமே அப்படிதான்க்கா, உன் கூட சண்டையே போட மாட்டேன். இளவரசி, தீபாவுக்கு பரிச்சங்கிறதுனாலதான் இப்ப நான் ஊருக்கு போறேன். சித்தி இங்க தாமா இருப்பா, நான் அடிக்கடி வந்து பாக்குறேன். ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு போன் பண்ணுமா. பரீட்சையோட முக்கியமான விஷயம்
ஒரு ஜோசியரை பார்க்கணும். அதுக்காக தான் ஊருக்கு போறேன். துக்கம் நடந்த வீட்டுல உடனே ஒரு விசேஷம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நின்னு போன கல்யாணத்தை திரும்பவும் எப்படி நடத்துறதுன்னு நான் போய் தெரிஞ்சுட்டு வரேம்மா. வேண்டாம் சித்தப்பா, உடனே கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் போற இடத்துலயும் என்னால யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்பா இல்லாத இந்த நேரத்துல நானே உங்களை விட்டுட்டு போனேன்னா லீலாக்கும் அம்மாக்கும் நான் இன்னும் வேதனையை தர மாதிரி இருக்கும். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கும் சந்தோஷமே வராதேம்மா. வரப்போ தானா வரட்டும் சித்தப்பா. இப்ப கடவுளே நேர்ல வந்தாலும் என்னால சந்தோஷப்பட முடியாது. கடவுளை விட கல்யாணம் பெருசா சித்தப்பா. உங்க அப்பாவுடைய ஆத்மா கூட அதுக்கு தானே ஆசைப்படும். அந்த ஆன்மாக்கு என் மனசு தெரியும். நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, இப்ப வேண்டாம் தான் சொல்றேன். சரிம்மா, இப்ப வேண்டாம்னா அப்ப எப்ப வச்சுக்கலாம்? தெரியல சித்தப்பா. எங்க அப்பாவோட வாசனை இன்னும் இந்த வீட்டுல இருந்துட்டு தான் இருக்கு சித்தப்பா. நான் திரும்புற இடத்துல எல்லாம் எங்க அப்பா நின்று சிரிக்கிறாரு, பேசுறாரு. பார்க்கலாம். சரிம்மா, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே செய்யலாம். நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரமா. ஏய், நம்ம வீட்டுல வளவளன்னு பேசுற மாதிரியே இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் வாயை அடக்கி வாசி. குழந்தைங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்க. போயிட்டு வரங்க. நீ சரி, போமா. போயிட்டு வரேன் பெரியமா. வணக்கம் அண்ணாச்சி. சுப்பிரமணி, சொன்ன டயத்துக்கு சரக்கும் போட்டுடுற, சொன்ன டயத்துக்கு காசுக்கும் வந்து நிக்கிற. என்ன பண்றது அண்ணாச்சி, எல்லாமே ரொட்டேஷன்ல தானே போயிட்டு இருக்கு. அது சரி, சொன்ன டயத்துக்கு தான் என்னால காசு கொடுக்க முடியலையே. என்ன அண்ணாச்சி, உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். எதிர்பாராம செலவு வந்துருச்சு. நீ என்ன நம்பினது மாதிரி நான் ஒருத்தரை நம்பினேன். அவரு காசு கொடுக்கல. அதை தப்பா உனக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். அவர் இனிமே கூட வந்து கொடுப்பாருல, நானே அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு. அவர் இனிமே வரமாட்டாருப்பா. நான் வேற இடத்துல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ 2 நாள் பொறுத்து வா, பார்க்கலாம். ஊருக்கு ஏதாவது போயிருக்காரா? உலகத்தை விட்டே போயிட்டாரு. பாவம், நல்ல மனுஷன். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தாரு. அதுக்காக மளிகை பொருள் வாங்கினாரு. விடிஞ்சா கல்யாணம். முதல் நாள் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாரு. காலையில் முகூர்த்தத்துக்கு போகலான்னு இருந்தேன். இப்ப கூட அங்கதான் போகலான்னு இருக்கேன். இந்தா. $25,000 தரணும். அதுல இருந்து தான் உனக்கு $8,000 தரலான்னு இருந்தேன். சாவு வீட்டுக்கு போய் நான் காசு கேட்க முடியுமா? பழக்கமான குடும்பம். வேண்டாம் அண்ணாச்சி, இந்த பணத்தை உங்ககிட்ட கேட்காதீங்க. கேட்காம எப்படிப்பா இருக்க முடியும்? பெரிய தொகையாச்சப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்க வேண்டியதுதான். அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. என்னப்பா நீ தர்றேங்கிற? யாரோ பட்ட கடனுக்கு நீ ஏன்பா தரணும்? அதுவும் நான் பட்ட கடன் தான். தீர்த்தாலும் தீராத கடன். என்னப்பா சொல்ற? என்ன சுப்பிரமணி, தீராத கடனா? ஆமா அண்ணாச்சி. ஏப்பா, இந்த கதிரேசன் வீட்டு கல்யாணம் நின்று போச்சு, மளிகை சம்பளம் திருப்பி அமிச்சுனே வந்துச்சா? எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அந்த பொருள் இவரே வாங்கிடுறேங்கிறாரு, காசு இவரே தர்றேங்கிறாரு. வேணான்னா நீங்க எடுத்துட்டு போங்க. யோ, உன் பொருள் எனக்கு வேண்டாம். உன் பொருள் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். பொருளுக்கான காசு மட்டும் எடுத்து வை. என்ன காசு? கதிரேசன் தெரிஞ்சவருங்கிறதுனால தான் பொருளை காசு வாங்காம கொடுத்தேன். நீங்க தான் எனக்கு காசு தரணும். அதான் அவர் தர்றேங்கிறாருல்ல. இந்த கொலகாரம் யாரையும் எங்க கடன் கொடுக்கறதுக்கு? கொலகாரனா? பின்ன என் மாமனார கொண்டவன கொலகாரன் சொல்லாம என்ன சொல்றது? என்னடா டிராமா போடுற? எடுத்த உயிருக்கு உப்பு புளி மிளகான்னு கொடுத்தா நஷ்டம் சரியாயிடுமா? நான் எதையும் நினைச்சு பணத்தை தரேன்னு சொல்லல. வாங்கின பொருள் வாங்கினதாவே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். அவங்க வீட்லயே கொடுத்துருங்க. ஏண்டா, நீ பிச்சை போட்டு தான் என் மாமா கூட குறைக்கணுமா? சார், பிச்சைன்னு சொல்லாதீங்க சார். நான் அப்படி நினைக்கவே இல்லை சார். நீ நினைக்கல, ஆனா அந்த ஊர் அப்படி நினைக்கணும்னு தானே பேசுற. அது இல்ல சார், அது அப்படி கிடையாது சார். இங்க பாரு, என் மாமா குடும்பத்தை காப்பாத்த நான் இருக்கேன். அவரோட மாப்பிள்ளை நான். கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதுக்காக விட்டுட்டு போற ஜாதி இல்ல நான். சார், நான் ஏதாவது தப்பா பேசுறத மன்னிச்சிருங்க சார். யோகிய மாதிரி பேசுறேன். யோகிய சிக்க முடியாது சார்.
சார் சொன்ன கேளுங்க சார். உன்னை உயிரோட விட மாட்டேன்டா டேய். மாமா வந்துருவாரா சார்? ஏய் நீ யாருமா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அவர் மேல நீங்க எதுக்கு கை வைக்கிறீங்க? இங்க பார், செத்து போன கதிரேசனோட மாப்பிளனா. அவ்வளவுதானே? நீதிபதி ஒண்ணு இல்ல தண்டிக்கிறதுக்கு. ஏய் பொம்பளைய லட்சணமா நடந்துக்க. நீ முதல்ல மனுஷன மரியாதையா நடந்துக்கோயா. இல்ல மனுஷனா? நான் மனுஷன்தான். கொலை பண்ண இவன் தான் மிருகம். தெரியாம செஞ்சதுக்கே இவர மிருகம் சொல்றியே, தெரிஞ்சே பண்ற உன்னால என்னன்னு சொல்றது? என்னடி வாய் நீளுது? என்ன வாய் நீளம்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறேன்னா கையும் நீளும். நீங்க சும்மா நான் ஆளை வச்சு மிரட்டறியா? இவரெல்லாம் பெரிய ஆளு, இவர ஆளை வச்சு வேற மிரட்டுறாங்க. போயா. இங்கே 1/2 மணி நேரத்துல நான் யாருன்னு காட்டுறேன். எங்கேயும் போகாம யாருன்னு காட்டுறேன். இரு தூக்குறாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. எதுக்கு அவங்களோடலாம்? உங்களுக்கு தெரியாது மாமா. ஏய் தூக்குறேன்டா, 1/2 மணி நேரத்துல தூக்குறேன் பாரு. ஏய் ஏய் போடா போடா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. பாக்க தானே போறேன், பாரு பாரு. வாயை மூடிட்டு போடா. ஏய் போடி போடி. ஏய் போடா. கயல் வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன கயல், அவர் யாருன்னு தெரியுமா? அவன் யார வேணா இருந்துட்டு போட்டேன் மாமா. உங்க மேல கை வச்சு நான் சும்மா விட்டுருவேனா? இது ஹாஸ்பிட்டலே தீர்க்க வேண்டிய கணக்கு. இப்பவாது தீர்க்க முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கு. அவங்க எழுப்பு பெருசு, அதனால கோபமும் பெருசா தான் இருக்கும். அதுக்காக அவன் காலம் புற உங்களை அடிச்சுட்டே இருப்பானா? இறந்து போனவருக்காக அவன் துடிக்கிறானா? இறந்துட கூடாதுன்னு நான் துடிக்கிறேன். செத்து போனவரை அவன் கொண்டாடட்டும். அதுக்காக வாழ வேண்டியவங்களை இப்படி கஷ்டப்படுத்தினா எல்லாம் தாங்கிக்க முடியாது. புழு பூச்சி கூட தனக்கு வலிச்சதுன்னா திரும்ப கடிக்கும். உங்களை எவ்வளவு அடிச்சிருக்கான்? உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? நீங்க ஏன் மாமா திரும்ப அடிக்கல? பாவம் கயல், ஒரு உயிரை பலி கொடுத்தவங்களோட வலி உனக்கு தெரியாது. அந்த வலிக்கு முன்னால நான் அனுபவிச்ச வலிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்போ அவன் எங்க வச்சு உங்களை அடிச்சாலும் வாங்கி பேன்றீங்களா? எனக்கு என்ன கயல் தன்மானம்? என்ன இருந்தாலும் நீ அவரை அந்த அளவுக்கு திட்டிருக்க கூடாது. பாவம், அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ உங்களுக்கு அவங்க எல்லாம் பத்தி தெரியாது மாமா. இவனெல்லாம் இப்படிதான் பேசி நம்ம சமாளிக்கணும். நீங்க என்ன எல்லாத்துக்கும் போய் பயந்துட்டு இருக்கீங்க? பயப்படல கயல், எதுக்கு வீணா சண்டைன்னு தான். சரி விடுங்க, வாங்க நம்ம போலாம். கயல் நீ போ, நான் வரேன். வாங்க மாமா போலாம். அண்ணி அவளை கூட்டிட்டு போங்க, நான் அப்புறமா வரேன். சரி இங்க பாருங்க, திரும்ப ஏதாவது பிரச்சனைனா நான் சமாளிச்சுக்கிறேன் அவங்கள. நீங்க எதுவும் தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? வா. சரி போ. லீலா, தோச்ச துணி மாடியில இருக்க, கொஞ்சம் காய வச்சுட்டு வாமா. சரி அத்தை. வாடா வாடா செல்வம், பாத்தியாடா மாமா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எதுக்குடா வந்து? அப்பா உயிரோட இருக்கும்போது செல்வத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் உனக்கு எவ்வளவு வாட்டி போன் பண்ணிருப்பேன். அண்ணியா, இப்ப நீ நினைச்சாலும் அப்பா பார்க்க முடியாது. இல்ல, வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். பேசாத போடா. சரி விடு லீலா, செல்வத்தை கோச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? திடீர்னு இப்படிலாம் நடக்கும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு போன் கூட பண்ண முடியாதா என்ன? ஒவ்வொரு தடவை நீ போன் பண்ணும்போதும் பிசிஓல இருந்தா போன் பண்ணிருக்க. நான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னா ஒரு நம்பர் கூட கிடையாது உங்ககிட்ட. நான் போன் பண்ணணும்னா எப்படி போன் பண்ணுவேன்? ஆமா, நேத்து ஒரு மொபைல்ல இருந்து போன் பண்ணி, அது யாரோட நம்பர்? அது எங்க மாமா நம்பர். எங்க அக்காவை கட்டிக்க போறவரு. அப்பா அடிக்கடி உன்னை பத்தி சொல்லுவாரு. எங்க இந்த சைதாப்பேட்டை ரவுடிய காணோம், அவன் இருந்த பொழுது பொறுத்து தெரியாதுன்னு சொல்லுவாரு. இப்ப நடந்தது நடந்து போச்சு. அழாத அழாதலி, அழாதன்னு சொல்றல. கண்ணத்தோட வாங்க மாமா. மாமா, இது செல்வம். நாங்க சைதாப்பேட்ல இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல இருந்தா. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்தா. அப்பாக்கு வேணா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இல்ல, நான் ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா ஒர்க்ல இருப்பேன். மத்தபடி நடக்கிறதெல்லாம் லீலா அப்பப்ப ஃபோன் பண்ணி சொல்லுவா. வெளிய ஒரு கார் நிக்குதே, அது உங்களுதா? ஆமா. ஓஹோ, அத வந்த விஷயத்த சொல்ல மறந்து போயிட்டேன். இது மாமாவை கொண்டானே,
அவனை பார்த்தேன். சரியான பிரச்சனை. விடலே அவனை. தோலை உரிச்சிட்டேன். என்ன நடந்துச்சு? அது மனசே ஆறல. அவனை பார்க்கும்போது மனசே ஆறல. நான் வந்து சொல்றேன். வரேன். வாங்க நம்ம வெளியே நின்று பேசுவோம். ரொம்ப க்ளோஸோ? ஆமா சார். காஃபி சாப்பிட்றியா? இல்லை சார், பரவாயில்ல. என்ன அது முத வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு காஃபி கூட சாப்பிடலன்னா நல்லா இருக்காதே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது சார். இந்த வீடு என் வீடு மாதிரி தான். நீங்கள் இருக்கீங்க இப்போ, மாப்பிள்ளைங்கிற பந்தா எதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்காக விழுந்து விழுந்து செய்கிறது இல்லையா? அடிக்கடி லீ சொல்லியிருக்கா உங்களை பற்றி. லீயா? லீலா? ஓ லீலா. ஸோ நீயும் என்ன போல தாங்கிற. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர்லாம் இப்போ ஒன்றும் அவ்வளோ டிமாண்ட் இல்லைல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கு. ஓ, என்ன ஒரு 7-8 ரூபா வாங்குவியா? 20 ரூபா வருது சார். நான் உன் டிஏ கேட்கலப்பா, உன் சேலரி கேட்டேன். சேலரி தான் சார். நான் 20ன்னு சொன்னது 20,000. சும்மா சொல்லாதப்பா. ரெசெஷனுக்கு அப்புறமும் 20,000 ரூபா கொடுக்குறாங்களா என்ன? ரிசெஷன் ஒன்றும் எங்கள் கம்பெனியை பெருசாக பாதிக்கல. இப்போ ப்ரமோஷன் வந்துச்சுன்னா 35 ஆகிடும். அதாவது 35,000 ஆகிடும். புரியுது. இல்லை, அதையும் டிஏ வெறும் 35 ரூபான்னு நினச்சிடுவீங்களோன்னு சொன்னேன். 10 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ முன்ன மாதிரி இல்லை சார். இப்போல்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. டிமாண்ட் இருக்கிற பக்கமாக நீங்கள் ஜம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா என் சேலரிலாம் எப்போ பார்த்துருக்கலாம். செல்வம், உன் மொபைல் கூட, நான் நம்பர் ஃபீட் பண்ணி தரேன். எதுக்கு லீலா? என் நம்பர் கொடுத்தா சார் அதில் கூப்பிட்டு வரல? பரவாயில்ல சார், இந்த நம்பர் இருந்தால் எங்கள் அம்மாவும் இங்கே இருக்கிற எல்லாரும் கூடயும் பேச வசதியாக இருக்கும். எனக்கும் போர் அடிக்கும் போது லீ கிட்ட கொஞ்சம் பேச முடியும்ல. ஆமாம் செல்வம், இன்னும் அம்மா காரைக்குடியில் அக்கா வீட்டில் தான் இருக்காங்களா? ஆமாம், அவங்க சொல்லி தான் நம்பர் கேட்கலான் இருந்தேன். பரவாயில்ல, நீயே கொடுத்துட்ட. சரிங்களா, நீங்கள் பேசிட்டுருங்க. ஓகே. அப்போது அடிக்கடி உங்கள் வருகை இங்கே இருக்கும் போல இருக்க? ஆமாம் சார், இந்த மாதிரி நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல? இருக்கட்டும். வா. தாத்தா. அம்மாடி ஷாம்லி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா. இதுதான் எங்க வீடு. எங்க வீட்டுக்கு வருவீங்களா தாத்தா? என்ன தாத்தா? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்கு தான்மா வந்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு போக போகிறேன்? பாப்பலாம். சித்தி, தாத்தா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க மாமா. வாங்க மாமா, உட்காருங்க. வாங்க. இல்லைம்மா, இது உனக்கு தான். எனக்கா? ஆமாம், ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் சாப்பிட்டு. இந்தாங்க மாமா. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, இது தண்ணி போ. ஐயோ, வீடு தேடி வந்திருக்கீங்க, காஃபி கூட குடிக்காம போனேன் எப்படி? இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா குளிச்சிட்டு இருக்கா. இந்த காப்பி வேணும். வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க மாமா? நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்குற தகுதி இல்லாதவனா இருக்கம்மா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மாமா? இந்த கேள்வி எப்படி தெரியுமாமா இருக்கு? இவன் தான் கொள்ளைக்காரன்னு தெரிஞ்சும் அந்த கொள்ளைக்காரனை பிடிக்க முடியாத போலீஸ்காரனை பார்த்து கேட்குற கேள்வி மாதிரி இருக்கு. அதுவும் பொருளையே பறி கொடுத்தவளையே கேட்டா எப்படிமா பதில் சொல்றது? அந்த போலீஸ்காரரும் குற்றவாளி தான், அவரை மாதிரி நானும் குற்றவாளி தான். வாசலில் வந்து நிற்கும்போது என் பேத்தி இதான் தாத்தா எங்கள் வீடுன்னு சொன்னான். நீ நம்ம வீட்டை விட்டு வந்தப்பவும், ஏன் உங்கள் அம்மா வந்து என்னை கண்ணா பின்னான்னு திட்டினப்பவும் இல்லாத வருத்தம், இதான் தாத்தா எங்கள் வீடுன்னு என் பேத்தி சொன்னப்போ எனக்கு நல்லா உரைச்சிதுமா.
நானும் ஒதுங்கியிருந்து உங்களையும் ஒதுக்கி வச்சேன் ஆயிட்டம்மா. அது எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க யாரும் என்ன ஒதுக்கல மாமா, நானா தானே ஒதுங்கி வந்தேன். என்னங்க மாமா காஃபி. கைல்வெளி, இப்படியெல்லாம் உபச்சரித்து என்னை தண்டிக்காதுங்கம்மா. நியாயமாக பார்த்தா வாசலோடு நிறுத்தி என்னை பேசி வழி அனுப்பி வச்சிருக்கணும். எனக்கு போய் நீங்கள் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து இத்தனை வயசாயிடுச்சு. எந்த நிமிஷம் என்ன தாக்குமோ, என்னைக்கு என் கதை முடிப்பதோ தெரியாது. ஒரு வேளையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் போய் சேர்ந்துருவேன். ஆனால் ஆரம்பித்த இடமும் தெரியாமல், போகிற இடத்துக்கும் வழி தெரியாமல், உன்னையும் என் பேத்தியும் நான் நிராதரவாக விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த கட்டு வேகாது. அதனால தான்மா உனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஜானகி, நல்லா வாழ வேண்டியவம்மா நீ. நான் செஞ்ச தப்புக்காகவும் என் பிள்ளை செஞ்ச தப்புக்காகவும் நீ எதுக்காகம்மா உன் வாழ்க்கையை நாசமாய்க்கன்னு சொல்லு. வேண்டாம்மா, சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு அதை என் பிள்ளையை தீர்த்து விட்டுருமா. எம்மடி, இதாம்மா சரியான சமயம். ஏன்னா என் பேத்திக்கு அப்பா யாருன்னு பெருசா ஒன்றும் பதிவாகலை. இந்த நேரத்தில் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டாதான் அது உனக்கும் நல்லது, குழந்தையோட எதிர்காலத்துக்கும் நல்லது. நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. நீங்க கூட சேர்த்து வைக்கிறத பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இன்னும் திருந்தாதவமா என் புள்ள? திருந்தாத என் புள்ள கூட வந்து வாழன்னு என் மருமக ஜானகி எப்படி கூப்பிடுவேன்? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இருக்கு. என் மருமக வீட்டுக்கு வந்து வாழணும், என் பேத்தியோட விளையாட்டும் சிரிப்பும் அந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கணும். எல்லார் வீடும் மாதிரியும் என் வீடும் சந்தோஷமா இருக்குங்கிற ஆசை நிறைஞ்சிருக்கு. ஆனா எப்படி ஒரு வேளை கூட குடிக்கிறத நிறுத்தாத என் பிள்ளைய நம்பி எந்த உத்தரவாதத்தோடமா என் மருமக ஜானகி வீட்டுக்கு வந்து வாழன்னு கூப்பிடுவேன் சொல்லு? முடியாதுமா. அது மட்டும் இல்லை, அவங்கிட்ட இவன் நிறைய சித்திரவதைப்பட்டிருக்கா. அதெல்லாம் கண்ணால பார்த்தும் தடுக்க முடியாதுன்னா எந்த முகத்தோடமா என் மருமக ஜானகி வீட்டுக்கு வந்து வாழுன்னு கூப்பிடுவேன் சொல்லு? கொள்ளையடிச்சவனை தண்டிக்க முடியலன்னு பறி கொடுத்தவகிட்ட வேற புதுசா சம்பாதிச்சுக்க சொல்றீங்க இல்ல மாமா? அது சரி, பறி கொடுத்தவ ஏற்கனவே சூடுபட்டவளாச்சே. புதுசா சம்பாதிக்கிறதும் கொள்ள போயிடுச்சுன்னா காலம் பூரா புதுசா சம்பாதிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? இந்த வீட்டு வாசப்படி வர வரைக்கும் உன் காலில் விழுந்தாவது என்னை மன்னிச்சிடு தாயி. உன் வீட்டில் வந்து வாழுன்னு உன்னை கூப்பிட நினைச்சுதாம்மா வந்தேன். ஆனா எங்க அதுவும் ஏன் சுயநலமாயிடுமோ நினைச்சுதாம்மா மாத்தி பேசிட்டேன். ஏம்மா, இப்ப சொல்றேம்மா, வந்து உன் வீட்டில் வந்து நீ வாழுமா. அந்த பொறுக்கி ராஸ்கல் உன்னை எதுவும் சித்திரவதை பண்ணாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா? உன் மேல அவன் அராஜகமா கை நீட்டி அடிக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்புமா? ஆமா. அப்புறம் அந்த குடிப்பழக்கம், அதை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து சரி பண்ணிடலாமா? குடிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த அடிதடி பிரச்சனை இருக்காது. நீ அந்த வீட்டில் நிம்மதியா வாழலாமா? வருவியா தாயி? எமடே, இது மாமா நான் உனக்கு கொடுக்குற உத்தரவாதமா? என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ உன் வீட்டுக்கு வந்து வாழுமா? நான் அவசரப்படுத்தலாமா? இது அவசரப்படுத்த வேண்டிய விஷயமும் இல்லை.
நல்லா யோசி. உனக்கு சரின்னு பட்டா நீ உன் வீட்டுக்கு வா. ஜானகி, இத்தனை நாளா நீ அந்த வீட்டுக்கு வந்து வாழணுங்கிறதுக்காக நான் எந்த முயற்சியும் செய்யலம்மா. ஆனா நீ அங்கே வந்து வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வரத்தை எனக்கு கொடுப்பியா? நான் வரேம்மா. வரேம்மா. கா கா ல லா இம் இம் காலம் காலம் கா கா இ இ காய் காய் கா கா க கா இம் என்ன காலி இது இப்படி வலிக்குது? காலகாலத்துல வெட்டி சுத்தம் பண்ணு சொன்னா கேக்குறியா? இப்ப வலிக்குது வலிக்குதுன்னா வெட்டி இருந்தா இப்படி ஆயிருக்குமா? எல்லாம் சரியா தானே செஞ்ச. என்னத்த சரியா செஞ்சியோ? ஐ பாட்டி, லெமன் ஜூஸ் புளியவா? இது நகைச்சுத்திக்கு போட்டதுமா, ஜூஸ் எல்லாம் புளிய கூடாது. நகைச்சுத்தியா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. அப்ப இந்தா இத சாப்பிடு. பாத்தியா காளி, என் பேத்துக்குட்டிக்கு என் மேல எவ்வளவு பாசம். செல்லக்குட்டி, இந்த பாட்டிக்கு ஒண்ணும் கிடையாதம்மா. நீ பேட் பாட்டி. எங்க பாட்டியை கெடுக்கிறதே நீதான். நான் உனக்கு தரமாட்டேன். பாட்டியா ரசமா, இந்த குழந்தை மனசுல விஷத்தை எப்படி விதைச்சிருக்காங்கன்னு, இத விதைச்சது யாருன்னு எனக்கு தெரியும். உன் வயசுக்கு நீ பெரியவங்க மனசுல விஷத்தை விதைக்கிற, என் வயசுக்கு நான் சின்னவங்க மனசுல விதைக்கிறேன். என்ன ரசமா, உன் பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு நீ பேசாம நின்னுட்டு இருக்க? அவ பேசுறத கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. கொஞ்சம் கண்டுக்காம இரு. கண்டுக்காம இருன்னு நல்லதான் உபதேசம் பண்ற. பாட்டி, இந்த இதையும் சாப்பிடு. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்வீட்டா வந்து விளையாடுது? உங்க அப்பா வந்து கொடுத்துட்டு போனானா? தாத்தா வாங்கிட்டு வந்தது. எந்த தாத்தா வாங்கிட்டு வந்தாரு? சுப்பிரமணிய சித்தப்பா தாத்தா. ஏண்டி, அந்த கடங்கார வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் தின்ன. எதுக்கு நீ அந்த ஆள் வந்துட்டு போனா? ஜானகி, உன்னை தாண்டி கேக்குற, அந்த ஆளை ஏன் உள்ள விட்ட? வீடு தேடி வந்தவர வெளியில நிக்க வச்சா பேச முடியும். அந்த ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதிகமா எதுவும் பேசல. அவர் கேட்டதுக்கு அக்கா பதில் மட்டும்தான் சொல்லிச்சு. ஒன்ன நான் கேட்டனா? வாய மூடு. ரெண்டு பேரும் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யாரு வெறுத்து ஒதுக்குறேனோ அவங்கள்ட்ட ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்களா? நீ இல்லாத நேரத்துல உன் வீட்டுக்கு வந்திருக்கானா, உன் மேல எந்த அளவுக்கு பயம் இருக்கணும் அத நினைச்சு சந்தோஷப்படு. ஆள் இல்லாத நேரத்துல திருடன் கூட தான் உள்ள வரா. ஆடு இருந்தா மாட்டிக்கோங்கிற பயம், அதுக்காக சந்தோஷப்பட முடியுமா? மனுஷனா பிறந்த யாரும் உன்கிட்ட பேசுறதுக்கு பயப்படதான் செய்வாங்க. அவர் நல்ல மனுஷன்தான், நீ தான் துரு பிடிச்ச ரம்பம். செருப்பால் அடிப்ப. என்னடி வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்கியா? வயசு பொண்ணா சேர்ந்தா கை நீட்ட யோசிக்கிற. அதை விடு. அந்த ஆள் எதுக்கு வந்தான்னு அத முதல்ல கேளு. ஜானகி, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போனா? சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தாரு. அது என்னடி அம்மா, இத்தனை நாள் இல்லாம புதுசா பாச பொத்துக்கிட்டு வந்துருச்சு. மரியாதையா உண்மையை சொல்லு. திரும்பவும் நகையை கேட்டு வந்தானா? ஆமா, உன் நகையை வாங்கிதான் ஒரு பொழப்பு நடத்தணும் பாரு. ஏதோ ஒரு தடவை வாங்கினதுக்கு இந்த பேச்சு பேசுற. ஒரு தடவைனாலும் வெக்கம் கட்டி நகை வாங்கினது அவரு தானே. அவராச்சும் ஒரே ஒரு தடவை தெரியாதனமா வாங்கினாரு. அவர் என்ன காளியம்மாவா? எத்தனை தடவை சொன்னாலும் வெக்கம் கட்டு போய் செஞ்சதையே செய்யறதுக்கு. அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறது தானே இப்ப செஞ்சுட்டு இருக்க. அங்க என்னடி பேச்சு? என்கிட்ட சொல்லு. அந்த ஆள் எதுக்காக வந்துட்டு போனா? எதுக்கா இருக்கும்? அதை தடிப்பையிலுக்கு ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லல்ல, அதனால இவ்வளவு வேலைக்காரியா கூட்டிட்டு போறதுக்காக இருக்கும். வேற எதுக்கு இருக்கும்? அப்படியாடி? இதோ பாருமா, நீ எங்களை என்ன கேள்வி வேணாலும் கேளு, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆனா இந்த காளியம்மா மட்டும் இங்க இருக்க கூடாது. இவ இங்கதான் இருப்பா. அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம். வாங்க போலாம். ஓ, கிழவன் அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். வெளியே இருந்துதான் யாரும் வந்து தைரியம் கொடுக்கணும்னு இல்ல, உன் கூட இருந்தா தானே வந்துட்டு போகுது. ஜானகி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ இதை வெளியே அனுப்ப போறியா இல்லையா? ஜானகி, கேக்குறேன்ல. அக்கா, நீ சொல்லாதக்கா. காளி, நீ போ, நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். இவ பேச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேல, இனிமேல் உன் வீட்டுல காலை வச்சனா என்னன்னு கேளு. இததான் நான் பல தடவை கேட்டுட்டேன், நீயும் வந்துட்டு தான் இருக்க.
ஜானகி சொல்லு, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போனா? எதுக்கு வந்தா என்னம்மா, அவர் தான் போயிட்டாருல. நீ வாய மூடு. நீ சொன்ன அவளை அமிச்சல்ல, இப்ப நான் சொல்றேன், நீ வாய மூடு. ஜானகி நீ சொல்லு. ஜானகி சொல்லு, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போனா? எதுக்கு வந்தா என்னம்மா, அவர் தான் போயிட்டாருல. நீ வாய மூடு. ஜானகி நீ சொல்லு. என்ன திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர சொன்னாரு. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவனுக்கு நான் தண்டனை வாங்கி தர போறேன். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நடந்தது விபத்து இல்ல, ஒரு கொலைன்னு சொல்ல போறேன். உனக்கு செத்து போனவர் மேல 300 இருந்திருக்கு. திட்டம் போட்டு தான் நீ இதை பண்ணிருக்க. அதனால இந்த கேஸ கொலை கேஸா ஃபைல் பண்ண போற.